Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம வந்து நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கோம். நம்ம பாட்டி தாத்தா வீட்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த கார்டன் டூர் அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு ஏதாவது வேலை செஞ்சோம் அப்படினா அந்த வேலை எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல கவர் பண்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம வந்து கார்டன் டூரை வந்து சுற்றி காமிக்கலாம் நல்லா. ஃபர்ஸ்ட் கார்டனுக்குள்ளே போகலாம் நம்ம. இது வந்து சுண்டைக்காய் செடி. நிறைய பூ தான் இருக்குது, கொஞ்சோண்டு காய் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். சுண்டைக்காய் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்க ஒரு காய். நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் லோவாக இருந்தாலும் சரி, ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அனிமியா பேஷண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம பாடியில் இம்யூனிட்டி பவர் இல்லைனாலும், அப்புறம் லோ பிபி இருக்கவங்களுக்கு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு, கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு சில பேருக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ்க்கு சுண்டைக்காய் வந்து ஒரு சூப்பரான மெடிசனாக இருக்கும். இதை வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செம்பருத்தி பூ. செம்பருத்தி செடி வந்து 2-3 இருக்குது. சூப்பராக பூ பூத்திருக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து பறிச்சுட்டு வந்துடுவேன். இந்த பூ எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம பவுடராக கூட பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நாள் லைஃப் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சீத்தாமரம். சீத்தாமரம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால எங்கள் தாத்தா பாட்டி சேர்ந்து வந்து இந்த சீத்தா மரத்தை வச்சு இப்போ நானும் பெருசாகிட்டேன், அதுவும் பெருசாகிடுச்சு. எல்லாமே வந்து பிஞ்சாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பழம் மட்டும்தான் நல்லா பழுத்து இருந்துச்சு. ஸோ மற்றது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன காய் பூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம தோட்டத்தில் எந்த செடியிலுமே வந்து பூச்சி மருந்து எதுவுமே அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்க பிஞ்சு காய். இந்த சீத்தாப்பழம் வந்து நம்ம செடியிலேருந்து பறிச்சது, சூப்பராக பழுத்திருக்கு பாருங்கள். எந்த ஒரு பூச்சி மருந்தும் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்க ஆர்கானிக் சீத்தாப்பழம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மரத்துக்கு போகலாம் வாங்க. இது வந்து அரளிப்பூ செடி. அரளிப்பூ ஃபேஸ் பேக் வந்து பண்ணி காமிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அரளிப்பூவே எனக்கு கிடைக்கல. அட்லாஸ்ட் அரளிப்பூ ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு சீக்கிரமே வீடியோவாக போட்டுறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த செடி என்ன, இது வந்து கொய்யா மரம். இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு, சீக்கிரமே பழுத்துரும். பழுக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போமான்னு தெரியல, பட் தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு செடிக்கு போவோமா? இப்படியே பூந்து அப்படியே போயிடலாம் வாங்க. இது வந்து இன்னொரு கொய்யாக்காய் செடி. இதில் வந்து நிறையா பிஞ்சு இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, இதோ இங்கே ஒன்று இருக்குது. இங்கே அப்படியே கொத்தா 4 பிஞ்சு இருக்குது. தெரியுதாடா? 4 பிஞ்சு இருக்குது. அங்கே 3 இருக்குது. நிறைய பிஞ்சு இருக்குது இந்த செடியில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செடி. இதில் வந்து ஒரு பூ இருக்கும். லாஸ்ட் இயர் மாட்டுப்பொங்கலுக்கு நம்ம வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து கலர் அடிக்கிற ஒரு வீடியோ வந்திருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு அப்போது. ஸோ அந்த மாட்டுக்கு வந்து இந்த பூ வச்சு தான் வந்து புளியாக வச்சது. சூப்பராக வரும். இது என்ன பூன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த பூ தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மரம் தான். இது நல்லா பெருசாக இருக்கும். இதில் வந்து சின்னதாக காய்க்கும். அதை வந்து ப்ரெஷர் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பழம் வந்து இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும்.
இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டா வந்து ப்ரெஷருக்கெலாம் ரொம்ப பெரிய இது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன மரம்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு மரத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் இங்கே நிறைய கோழி வந்து இருக்குது. அதை அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்லிப்பூ செடி, குண்டு மல்லி. ஆனால் இதில் மல்லிப்பூவே இல்லை, எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க, வெறும் செடி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சப்போட்டா மரம். இங்கே பாருங்கள் சூப்பராக, ஆனால் இது காய் தான், முக்கால்வாசி காய் தான் இருக்குது. இங்கே இருக்குது, அப்புறம் அங்கே நிறையா இருக்குது பாருங்கள். எல்லா சப்போட்டாவுமே வந்து காயாகவே இருக்குது, எதுவுமே பழம்பழம். சீத்தாப்பழம் மட்டும்தான் வந்து பழுத்து இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாதுளை செடிக்கு போகலாம். மாதுளை செடி வந்து ஒரு 4-5 மாதுளை செடி இருக்குது அங்கங்கே. ஸோ நான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறேன். இதில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிஞ்சு ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரெஷர் பழம் பார்த்தோம்ல, அந்த சைஸில் இருக்குது. இப்போ தான் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பூ தான் விட்டுருக்கு. 1-2 பிஞ்சாக இருக்குது, அதையும் வந்து நம்ம அணில் வந்து சாப்பிட்டாரு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்ல பூ பூத்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே நிறைய சப்போட்டாவோட பிஞ்சு இருக்குது. ஆல்ரெடி வர வழியில் ஒரு சப்போட்டா மரம் பார்த்தோம், அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு காய். இதில் வந்து இப்போ தான் பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே வந்து ஒரு மாதுளை செடி இருந்துச்சு, அதோட பூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை மரம், நல்லா கொழுந்தாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேப்ப மரம், வேப்ப செடி. இது சின்னதாக இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்குது. எனக்கு வந்து வேப்பம் கொழுந்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கசக்குலைட்டா. வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து சீதா மரம் வளர்ந்துருக்கு, இதுலேயும் நிறையா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கை மரம், அங்கே மேலே நிறைய முருங்கைக்காய் இருக்குது. சுற்றி சுற்றி நிறைய முருங்கைக்காய் மரம் இருக்கும், சூப்பராக காற்று வேற அடிக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் இது வந்து இன்னொரு கருவேப்பிலை செடி தான். இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா செடி. இது வந்து பப்பாயா மரம். பப்பாளி வந்து இதில் ஒன்றுமே இல்லை, ஆனால் நிறைய செடியில் வந்து லைட்டாக பிஞ்சு மட்டும் இருக்குது. இது வந்து குட்டி மாதுளை செடி, நல்லா ரெட்டு கலரில் இருக்குது. சின்ன சின்னதாக நிறையா விதைகள், பூக்கள், காய்கள் எல்லாமே இருக்குது. இதை காமிக்கவே இல்லை பாருங்கள், எவ்வளோ பெரிய முருங்கை. ஆனால் இப்போ தான் பிஞ்சாக இருக்குது, நல்லா பெருசாக குண்டாடினா நம்ம வந்து பறிச்சிடலாம். இதை நிறையா இருக்குது. இது வந்து தூதுவளை செடி. இந்த இலையை தான் வந்து நல்லா காய வச்சு பவுட்ராக்கி நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் தூதுவளை பவுடர்லாம் வாங்குவோம்ல, அது வந்து இந்த செடியிலேருந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆடா தோடா அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, ஆனால் இதோட ரியல் நேம் வந்து ஆடு தோடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆடு வந்து எல்லா செடியுமே சாப்பிடும், ஆனால் இதை மட்டும் தொடவே தொடாதான், சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாதான். அதனால ஆடு தோடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சு இப்போ வந்து நம்ம ஆடா தோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போது இது வந்து பறித்தது. இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு, வெயிலையோ இல்லை நிழலையோ காய வச்சு இது வந்து பவுடராக்கி வச்சுக்கலாம், ஆடு தோடா பவுடர். அதுக்காக நான் இப்போ வந்து பறிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜாதி மல்லி செடி. இதோட பூ வந்து இந்த மாதிரி மொட்டாக தான் இருக்கும், விரிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லைட்டாக மொட்டாக இருக்கும் போதே வந்து நம்ம பிரித்து கட்டி வச்சிடணும். இப்போ வந்து இளநீ வெட்டி கொடுத்துருக்காங்க, போய் ஸ்ட்ரா பறிக்கலாம்.
ஸோ நம்மளோட ஸ்ட்ரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் குடிச்சிடலாம். நம்ம ஸ்ட்ரா மாதிரியே ஒரு ஹோல் இருக்கும், சூப்பராக இருக்கும். கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தோட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. தோட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மோட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. அந்த இடத்துல வந்து தண்ணி போகுது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வந்து இப்போ மோட்டார் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்கும். வருஷம் நாங்கள் இங்கே தான் வந்து விளையாடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த முருங்கைக்காய். எவ்வளோ முருங்கைக்காய் தூக்கவே முடியல எனக்கு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா பக்கத்துலேயே தெரிகிற மலை இது தான். இது வந்து மார்னிங் வியூ. நைட் வியூ வந்து அவுட்ரோவில் உங்களுக்கு காமிப்பேன். இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட். லைட்டாக சாரல் வேறு அடிக்குது. மேகம்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு மாடியில் போய் காமிக்கிறேன் அந்த வியூ. மாடியிலேருந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல் வியூ. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இங்கே நிறையா மலை இருக்கும். சுற்றி ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். ஆனால் இந்த மலை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நல்லா கிளியராக கொஞ்சம் கிட்டக்க தெரியும். ஸோ நல்லா இருக்குல்ல. என்ன இடம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து தேனி. ஸோ என் சொந்த ஊர் வந்து தேனி. ஸோ இன்னியோட டே வந்து அவ்வளோதான். இப்படியே முடிச்சுக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சுத்தமாக கிளியரே இல்லாத மாதிரி இருக்குது. லைட்டிங் ப்ராப்ளம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு வீடியோ முடிச்சிடலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.